நீங்க இந்த மாத்திரையை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரொம்பவும் கவனமா இருங்க. ஏன்னா இந்தியன் பார்மசூட்டிக்கல் கமிஷன் ஒரு அலர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுல குறிப்பிட்ட இந்த மாத்திரையை யூஸ் பண்றவங்களுக்கு உடம்புல நிறைய ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது. அதனால நீங்க இந்த மாத்திரையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது ரியாக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாத்திரை, அதை யூஸ் பண்றதுனால என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வருது, முக்கியமா இந்த ஐபிசி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. It is a medical miracle. மெஃப்டால்னு சொல்லப்படுற இந்த மாத்திரையை பெரும்பாலும் தலைவலி, கால்வலி, முடக்குவாதம், பல்வலி, அதுலேயும் முக்கியமாக பீரியட்ஸ் அப்போ ஏற்படுற அதீத வயிற்று வலிக்கு வலி நிவாரணியாக பயன்படுத்துவாங்க. இந்த மாத்திரையை பயன்படுத்தின பல பேருக்கு 2லேருந்து 8 வாரத்துக்கு பிறகு நிறைய உடம்புல ட்ரக் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது அலர்ஜி ஏற்படுறது, ஃபீவர் வர்றது, அதுலேயும் முக்கியமாக ரத்தத்தில் WBC ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை ஐபிசி கவனிச்சிருக்காங்க. இந்த ஐபிசின்னு சொல்லப்படுற இந்தியன் பார்மசூட்டிக்கல் கமிஷன், அதாவது இந்திய மருந்தியல் ஆணையம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி. இந்த ஐபிசி ஒரு மந்த்லி ட்ரக் அலர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த அலர்ட்ல இந்த மாத்திரையை யூஸ் பண்ண பல பேருக்கும் உடம்புல நிறைய ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது. ஒருவேளை நீங்க இந்த மாத்திரையை யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் ஏற்படுதுன்னா உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர்ஸ் எல்லாரும் ஃபாலோ அப் பண்ணி அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுதான்னு நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த பிறகு பலரும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீவர் சிரப்லையும் நெஃப்டால் இருக்கு, அதனால அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுக்கு அவங்க தரப்புல இருந்து எந்த பதிலும் ஏற்படல. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க நெஃப்டால் டேப்லெட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த பாடியில இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஹெல்த் ஸ்டுடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.